بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فإذا دخلتم بيوتا فسلموا على أنفسكم تحية من عند الله مباركة طيبة. صدق الله المولانا العلي العظيم. அல்லாஹ் நல்லடியார்களே, நேற்றைய தினத்தில் 4 விஷயங்களை நாம் பார்த்தோம். அந்த நாளும் நல்லதாக அமைந்து விட்டால் அதுவே ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் நலமாக அமைந்துவிடும் என்பதாக நாம் பார்த்தோம். அந்த 4ல் ஒன்று விசாலமான வீடு அப்படிங்கிற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அந்த விசாலமான நல்ல வீடாக ஒரு வீடு அமையணும் அப்படின்னு சொன்னால் அதற்குண்டான வழிமுறைகளில் ஒன்றாக நாம் இப்பொழுது வாசித்து காட்டிய வசனம் நமக்கு சொல்லித்தரும். இதில் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொல்லக்கூடிய செய்தி, ஃபஇதா தகல்தும் புயூத்தன், நீங்கள் வீடுகளில் நுழையும் பொழுது ஃபஸல்லிமு அலா அன்ஃபுசிக்கும், உங்களுக்கே நீங்கள் சலாம் சொல்லிக் கொள்ளுங்கள், உங்களின் மீதே நீங்கள் சலாம் சொல்லிக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் சொல்லி தர்றான். உலகத்திலேயே நம்ம வீட்டுக்கு மட்டும் நுழையும் போது தான் அனுமதி கேட்காம போய்க்கிடலாம் அப்படிங்கிற செய்தி நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கு. அதுலேயும் குறிப்பாக நாம் வர்றோங்கிறத இஷாரா செய்யணும், நாம் உள்ளே வர்றோம் அப்படிங்கிறத உள்ளே இருக்கிறவங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கணக்கிறது அல்லது சத்தம் கொடுக்கறது அல்லது தட்டிட்டு போகிறது அல்லது சலாம் சொல்லிட்டு போகிறது, இந்த மாதிரி உண்டான விஷயங்களை நம்ம மார்க்கம் நமக்கு என்ன செய்து சொல்லி கொடுக்குது. அடுத்த வீடுகள் பற்றி என்ன அப்படிங்கிறத அதை நம்ம அடுத்து பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ளே நுழைகிறது, நம்ம வீடை நம்ம எப்படி ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது, நாம் சார்ந்து இருக்கக்கூடிய வீடுகள் அதில் நாம் எப்படி பயன்படுத்திக்கிடணுங்கிறது சம்பந்தமாக இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது ஃபஸல்லிமு அலா அன்ஃபுசிக்கும், உங்களின் மீதே நீங்கள் சலாம் சொல்லிக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற செய்தியை அல்லாஹ் சொல்கிறான். அப்படின்னா இதற்கு விளக்கம் சொல்லக்கூடிய பெருமக்கள் சொல்லுவாங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே யாருமே இல்லைனாலும் நீங்கள் போகும்போது சலாம் சொல்லிட்டு போங்க அப்படிங்கிற கருத்தும் இந்த ஆயத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு கருத்து சொல்லுவாங்க, வீட்டுக்குள்ள ஆட்கள் இருந்தாலும் அவங்க நம்மை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறதுனால உங்களின் மீதே நீங்கள் சலாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு நீங்க சலாம் சொல்றது உங்களுக்கு நீங்களே சலாம் சொல்லிக்கிறதுக்கு சமம் அப்படிங்கிற செய்தியவும் அல்லாஹ் சொல்வதாக இந்த ஆயத்திற்கு பெருமக்கள் விளக்கம் சொல்லுவாங்க. சரி, ஆக நம்ம வீட்டுக்குள்ள நாம போறதாக இருந்தா சலாம் சொல்லிட்டு போகணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த ஆயத்தினுடைய தெளிவான சட்டமாக இருக்கு. சரி, இப்படி நாம சலாம் சொல்லிட்டு போறதுனால நமக்கு உண்டான பிரயோஜனம் ஃபாயிதா என்ன அப்படிங்கிறத நாம பார்க்கும் பொழுது தஹியத்தம் மின் இந்தில்லாஹி முபாரகத்தன் தய்யிபா அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்விடமிருந்து அருளப்பெற்ற பாக்கியமிக்க தூய வாழ்த்தாக உங்களுக்கு நீங்களே சலாம் சொல்லிக் கொள்ளுங்கள். தஹியத்தன், அதே மாதிரி முபாரக்கத்தன் தய்யிபத்தன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். முபாரக்னாலே எல்லாருக்குமே நமக்கு தெரியும், பரக்கத்து அப்படிங்கிறதுல இருந்து வர்றதுதான் முபாரக். இப்படி நாம சலாம் சொல்லி உள்ள போகும் பொழுது அந்த சலாம் அப்படிங்கிறது என்ன, சலாம் அப்படின்னு சொன்னாலே நாம விளங்கிக் கொள்ளலாம். இறைவனுடைய பெயர்களில் பிரதானமான ஒரு பெயர் சலாம். அப்துல் சலாம் பேர் வைப்பாங்க இல்லையா, அது அப்துல் சலாமை கூட நாம இப்ப எப்படி சொல்றோம்னா அப்துல் சலாம் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம். மாற்றார்களோ அடுத்தவங்களோ நம்மளுடைய பெயர்களை எழுதும் பொழுது கூட ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்துல் சலாம் இதுதான் கிராமர் பிரகாரம் சரியான பெயர். அப்துல் ரஹ்மான் அப்படிங்கிறது தான் சரியான பெயர். அப்துல் இல் போட்டு நாம படிக்கிறது அப்படிங்கிறது அது அவ்வளவு உசிதமான விஷயம் அல்ல. இந்த மாதிரி பெயர்கள்ல கூட நாம ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நாம ஞாபகத்துல வச்சுக்கிடணும். இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லும் பொழுது தஹியத்தம் மின் இந்தில்லாஹி முபாரகத்தன் தய்யிபா, தஹியத்தன் நம்ம அத்தஹியாத்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அத்தஹியாத்து ஓதுறதுல முதல் வார்த்தை அத்தஹியாத்துன்னு சொன்னா காணிக்கைகள் அப்படின்னு பொருள் வரும்.
அல்லது வாழ்த்து அப்படின்னு சொல்லி நாம அதற்கு என்ன செய்யலாம், பொருள் கொள்ளலாம். அல்லாஹ்விடமிருந்து உண்டான வாழ்த்தாக நீங்கள் உங்களுக்கு மீதே சலாம் சொல்லிக்கோங்க அப்படின்னா, அல்லாஹ் சொல்லி கொடுக்குற இந்த விஷயத்தை நாம அமல்படுத்துறதுனால அவன் புறத்துல இருந்து உண்டான வாழ்த்து இது அப்படின்னு விளங்கி நீங்க என்ன செய்யுங்க, சலாம் சொல்லுங்க. அதே சமயத்துல முபாரக்கத்தன், உங்களுக்கு அது பரக்கத்தாகவும் அமையும், தய்யிபத்தன் உங்களுக்கு நலமாகவும் அது அமையும் அப்படிங்கிற செய்தியை அல்லாஹ் இந்த முழு வசனத்தினுடைய ஒரு சிறு பகுதியாக இந்த விஷயத்தை நம்மளுக்கு அல்லாஹ் சொல்லி தர்றான். கனவான்களை இப்படி நாம செய்யறதன் மூலம் இறைவனுடைய புறத்திலிருந்து உண்டான இந்த ஒரே ஒரு சலாம் சொல்லிட்டு உள்ள போறதுக்கு, என் வீட்டுக்குள்ள நான் சலாம் சொல்லிட்டு போகணுமா அப்படிங்கிற அந்த கர்வம் கூட இன்றைய காலத்தில் நமக்கு நிறைய இருக்கு. ஏன் வீட்டுக்குள்ள வரும்போது சலாம் சொல்லிட்டு வரமாட்டீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டா வம்புக்குனாலும் சலாம் சொல்லாம போற பழக்கம் நம்மளுடைய உள்ளத்துக்குள்ள வந்துருது. இதெல்லாம் நாம என்ன செய்யணும், தவிர்ந்து கொள்ளணும், களையணும். அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறதுனால இதுல கட்டாயம் தய்யிபா, அதாவது தஹியா இருக்கு, அதே சமயத்துல முபாரக் இருக்கு, இதுல தய்யிபாவும் இருக்கு அப்படிங்கிற இந்த 3 விதமான பலன்கள் உண்டு அப்படிங்கிறத நாம விளங்கி இன்ஷா அல்லாஹ் சலாம் சொல்லிட்டு உள்ள போகலாமா? அல்லாஹ் தஆலா அதனுடைய முழு பலன்களையும் அடைந்து கொள்ளக்கூடிய நற்பாக்கியவான்களை நம்மை கபூல் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.